வெல்கம் டு கிரிக்கெட் 2.0 SHV. இந்த வீடியோவில் நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025ல் 4 செமிஃபைனலிஸ்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு செமிஃபைனல்ஸ் பிட்வீன் இந்தியா vs ஆஸ்திரேலியா இன் துபாய் இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் நடக்க போகுது. ஸோ இந்தியாவோட பயணம் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி எப்படி நடந்திருக்குன்னா, ஃபர்ஸ்ட் மேட்ச் அகைன்ஸ்ட் பங்களாதேஷோட சேஸ் பண்ணாங்க. கில்லோட ஒரு செம்மையான ஒரு செஞ்சுரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஷமி ஒரு 5 விக்கெட் ஆடுறதை ஈஸியாக ஜெயிச்சாங்க ஃபஸ்ட் மேட்ச்சில். செகண்ட் மேட்ச்சில் விராட் கோலி ஒரு செம்ம செஞ்சுரி போட்டார் சேசிங்கில். அண்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து குல்தீப் யாதவ் ஒரு 3 விக்கெட் எடுத்தார். ஸோ இந்தியாவை இந்த மேட்ச் சப்பையாக ஜெயிச்சிட்டாங்க. அண்ட் தேர்ட் மேட்ச்சில் இந்தியாவுக்கு ரொம்ப ட்ரபிள் கொடுத்தது. ஸ்ரேயஸ் ஐயரோட 79 தான் இந்தியா 250 அடித்தாங்க. அண்ட் வருண் 5 விக்கெட்டால் எடுத்ததுக்கப்புறம் தான் இந்தியா கம்பேக் பண்ணாங்க மேட்சுக்குள்ளே. செகண்ட் ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் போச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் அவங்க இங்கிலாண்டோட ஹிஸ்டாரிக் சேஸ் பண்ணாங்க. அண்டு செகண்ட் மேட்ச்சை பார்த்தா மேட்ச் நடக்கவே இல்லை. மேட்ச் வந்து மழையால் ரத்து செய்யப்பட்டது, டாஸ் கூட போடாமல். தேர்ட் மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் துராஷேஸ் ஒரு நல்ல 3 விக்கெட்டாக எடுத்ததால் ஆப்கானிஸ்தான் 280க்குள்ளே சுருண்டாங்க. ஆனால் செகண்ட் இன்னிங்ஸ் ஆடுறதப்ப ஃபஸ்ட்டு கொஞ்சம் 10 ஓவர் நினச்சா, அப்புறம் ஆஸ்திரேலியா மேட்ச்சை அபேண்டன் ஆச்சு மழையால். அண்ட் செகண்ட் செமிஃபைனல்ஸ் நியூசிலாந்து vs சவுத் ஆஃப்ரிக்கா. நியூசிலாண்டோட பயணம் எப்படி இருந்துச்சுன்னா நல்லாவே அமைஞ்சுதுங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் பாகிஸ்தானில் போட்டு வெறுத்தமாக ஆடினாங்க. யங்கோட ஒரு செஞ்சுரி அண்டு டாம் லேதம் ஒரு நல்ல ஒரு ஆங்கரிங் ரோல் எடுப்பார் பார்த்தா அட்டாக்கிங் பிராண்ட் ஆஃப் காமிச்சார். கூட பாகிஸ்தானில் நல்ல பவுலிங் போட்டதால் நியூசிலாண்ட் டீம் ஈஸியாக அந்த மேட்சை ஜெயித்தாங்க. அண்டு மிச்சல் சாண்டருமே அவருக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு 3 விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். செகண்ட் மேட்ச்சில் ரச்சின் ரவீந்திரா செம்மையாக ஆடி ஜெயிச்சிட்டாருங்க நியூசிலாந்து. அண்ட் பிரேஸ்வெல் வந்து போத் பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. பவுலிங்கில் 4 விக்கெட்ஸ் எடுத்தார். தேர்ட் மேட்ச்சில் வில்லியம்சன் ஒரு 50+ ரன்ஸ், அதான் அவர் தான் ஹை ஸ்கோரர். பட் ஆனால் ஜெயிக்க முடியல. பவுலிங்கில் மேட் ஹென்ரி ஒரு 5 விக்கெட் எடுத்தார். ஸோ இந்தியா ட்ரபிள் பண்ணார் 250க்குள்ளே. ஃபோர்த்தாக பார்க்கும்போது சவுத் ஆஃப்ரிக்கா. அவங்க தான் நியூசிலாண்டோட செமிஃபைனல்ஸ் ஆட போகிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஒரு மறக்க முடியாத மாதிரி ஆடிட்டு வராங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் ரியான் ரிகல்டன் வெறித்தனமான ஒரு செஞ்சுரி போட்டார். அண்ட் அதே மேட்ச்சில் ககிசோர் ரபாடாவோட ஃபாஸ்ட் பவுலிங் மூலயமா சவுத் ஆஃப்ரிக்கா ஈஸியாக 107 ரன்ஸில் ஜெயித்தாங்க ஆப்கானிஸ்தானை. தேர்டு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கிளாசன் அண்ட் வாண்டரசனோட ஒரு செம்ம பார்ட்னர்ஷிப்பும் அண்ட் இனிஷியலாக மார்க் யான்சனோட 3 விக்கெட்ஸும் சவுத் ஆஃப்ரிக்காவை தேர்ட் மேட்ச் ஜெயிக்க வச்சுது. ஸோ இதுதான் 4 செமிஃபைனல்ஸ். அவங்களோட ஜேர்னியும் பார்த்தாச்சு. வீடியோவில் நம்ம IPL பற்றின வீடியோஸ்லாம் இனிமேல் பார்க்க வேண்டிய போகிறோம். ஏன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஒரு முடிவுக்கு வரப்போகுது.